இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ ஃபோனோ வாங்குறீங்க, அதில் டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டு வந்திருக்குன்னா நமக்கு மினிமம் செக்யூரிட்டி அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதே ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டோர், விண்டோஸ் எல்லாமே போட்டு தான் இருக்கும். ஒரு மினிமம் செக்யூரிட்டியோட தான் உங்கள் அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே நான் ஏதாவது திருடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வீக் ஸ்பாட் வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் வந்து நான் ஈஸியாக ஏறி குதிச்சு வர மாதிரி இருக்குது, கிரில் இல்லை அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டி. இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது பெரியவங்க மட்டும்தான் இருப்பாங்க, பகலில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லை குழந்தைங்க இருப்பாங்கன்னா நான் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டே உள்ளே வந்து நுழையிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு கிரில்ல போட்டு இதை பேட்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி வாசலில் தெரியாதவங்க யாரும் வந்தாங்கன்னா உங்கள் செயினை போட்டுட்டு திறங்க, இல்லை லென்ஸில் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் கதவை திறங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிசிடிவி போடுவீங்க, இல்லை வீட்டில் ஒரு நாய் வாங்கி வைப்பீங்க. இதெல்லாம் வந்து லேயர் ஆஃப் டிஃபென்ஸ். உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. இதை திரும்ப நம்ம அப்பார்ட்மெண்ட் எக்ஸாம்பிளில் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வழியாக ஏறி குதிச்சு பால்கனி வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யாருக்கும் தெரில, சீக்ரெட்டாக இருக்குன்னா இதை வச்சு நீங்கள் எத்தனை தடவை வேணால் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இதே மாடலில் இருக்கிற எந்த வீட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் போகலாம். இதை தான் 0 day வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.